எச்சல அதை ஏண்டி சாப்பிடுற? அம்மா பால் உரக்குத்துனது எப்படி இருக்கு? புளிச்சு போச்சு. பதில் எனக்கா அவளுக்கா? வாடி மௌன ஜோதி, எங்கடி போற? சோத்துல விட்டெறிகிற பந்து கூட திரும்பி வருது. ஆனா நான் எது சொன்னாலும் உம்முன்னு இருக்கிறிய. அதுக்காக நீ சும்மா இருக்கிற நான் நம்ப மாட்டேன். மனசுல என்ன நினைக்கிற தெரியுமா? இந்த சதிகாரம் இப்படி எல்லாம் நம்மள கொடுமைப்படுத்துறானே, அவன் எல்லாம் அனுபவிச்சு சாகணும்னு உள்ளுக்குள்ள புகையிரடி. நீ புகையிரடி. என்னடி புகையில? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா. சாந்தி, நீ இந்த சேலை கட்டி பார்க்கணும் நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அது போட்டோம். சாப்பிட்டியா? என்னமா நல்லா சாப்பிடணுமா, இல்லாட்டி மெலிஞ்சிருமா? எனக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்பதான் நீ சரியாவே சாப்பிடறது இல்ல. தீபக், நீ சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன் தாத்தா. ஏமா சாந்தி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் தாத்தா. நீங்க மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகு எனக்கு என்னமா குறைச்சல்? ஏண்டா தீபக், சாந்தி என்னமோ வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா போல தெரியுது. இப்படி சந்தோஷமா எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரக்கூடாது? சந்தோஷமா வச்சிருக்கேன் தாத்தா. நீங்க நினைக்கிறதோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? சொல்லுமா சாந்தி. நல்லா இருக்கு தாத்தா. அப்படியாமா? என்னமோ ஒன்னால இந்த பைய திருந்தினான்னா சரிம்மா. நான் ஜெகதல்ல பிரதாபண்டி எப்படி ஜகா வாங்கணும் பத்தியா? நாடாடி 20 ரூபா சார், நாடாடி 10 ரூபா சார், நாடாடி 20 ரூபா சார், நாடாடி 20 ரூபா சார், வேணுமா சார்? நாடாடி 20 ரூபா. 2 டிக்கெட் கொடுறேன். ஒன்றா சார் இருக்கு. ஏண்டா ஒண்ணு? ஆமா சார், 2 டிக்கெட் வச்சிருந்தேன் சார், இப்பதான் சார் ஒன்னு அவர்கிட்ட கொடுத்தேன். ஹாய் வசந்த், how are you? Fine. என்ன தெரியுதா? I'm தீபக், என்னுடைய மிஸ்ஸஸ் சாந்தி. சொல்ல போனா இவ உங்களுடைய ஃபேன். ஒண்ணு இல்ல, சினிமா போலான்னு வந்தேன். ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது. என்ன பண்றது தெரியல. பரவாயில்ல, என் டிக்கெட் ஒண்ணு எடுத்துக்கங்க. உங்களுக்குன்னு வச்சிருந்தத எனக்கு விட்டு கொடுக்குறீங்களா? ஐ மீன் டிக்கெட்ட சொன்னேன். அப்படின்னு ஒண்ணு இல்ல, நான் முன்னாடியே பாத்துட்டேன். நீங்க முன்னாடியே பாத்துட்டீங்க, நான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கவே இல்ல. படத்தை சொன்னேன். வாமா. ஆமா, இது என்ன ஜேசுதாஸ் தாடியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பாய். ஓகே. அது ஜேசுதாஸ் தாடி இல்லடி, தேவதாஸ் தாடி. எல்லாம் உன்னால தானடி. அது இருக்கட்டும், உன் அந்தரங்க கதாநாயகனை அரங்கத்துக்கு முன்கூட்டியே வர சொல்லிட்டியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் ஏதோ தெய்வாதீனமா வந்தா? தெய்வாதீனமா ஆச்சா? காட் இஸ் கிரேட். ஆண்டவனை கலங்கப்படுத்தாத. சின்ன வயசுலயே எங்க வீட்டுல எனக்கு காது குத்திட்டாங்கடி. சி வாடி. என்ன அப்படி பாக்குற? சங்கீதாவா பிறந்ததுக்கு பதிலா இந்த சங்கீதமா பிறந்திருந்தா உங்க இதழ்கள்ல எப்போதுமே இருந்திருப்பேன்ல. அதை நினைச்சு பார்த்தேன். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? சினிமாவுக்கு போயிட்டு வரோம். என்ன படம் பாத்தீங்க? சுவர் இல்லாத சித்திரங்கள். படத்தோட பேரை சொன்னேன். சுவர் இல்லாத சித்திரங்கள். இது உனக்கு பொருத்தமா இல்ல எனக்கு பொருத்தமான்னு எனக்கே புரியல. இப்ப கூட நமக்கு பொருத்தமான ஒரு வார்த்தை கேட்கல பாத்தீங்களா? ஐயா, உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க. அம்மா, நீங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேம்மா. ஹாய். போட்டு கொண்டு வரேன். குட் ஈவினிங். ஹவ் ஆர் யூ? ஃபைன். எப்படா வந்த? பத்தா வந்தா? எங்கடா போன? சினிமாக்கு. வைஃபோட. கட்ச். அழுது தீக்கிறதுக்கு ஏத்த விதம் அவளுக்கு ஏத்த படம்டா. வச்சான். ஒரு தல ராகம். கல்யாணம் ஆகி இன்னைக்கு தானடா முதல்ல வந்திருக்க. இங்க பார், உனக்கு முன்னாடியே அவளை தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு ஏன் முன்னாடி அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே?
சாந்தி இங்க வாமா. சாந்தி வாடீங்க. வாமா வா. யார் வந்திருக்காங்க பாரு. நீ கிழிச்சு போட்டங்கிறதுக்காக நான் வருத்தப்படல. ஏண்டா கிழிச்சு போட்டோன்னு நினைச்சு வருத்தப்பட போறியே, அதுக்காக தாண்டி நான் வருத்தப்படுறேன். கைய நடி தாளம் போடுது. யாருன்னு பாக்குறியா? தெரியல. ராகத்துக்கு கூட இருக்கிற தாளண்டி. ஊமை இல்ல, புகையில ஊமை இல்ல. நில்லுமா. அசையாம ஆணி அடிச்ச மாதிரி அதே இடத்துல நில்லுடி. நீ சாப்பிடுற. பை த பாய், உன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படிற? பொற்கரத்தல வளையல், பூவோடு மணக்கிற கூந்தல், செவ்வள்ளி நிறத்துல சேலைய கட்டி சிலையாட்ட நிக்கிறாளே பொன் கட்டி என் பொண்டாட்டி. சம்சாரம் என்பது வீணை, அது சந்தோஷம் என்பது ராகம். ஆமா, இது ஒரு சினிமா பாட்டு இல்ல? அத நான் மாத்தி பாடுறேன்டா. சம்சாரம் என்பது வீணே. ரீட்டை கத்துக்கடி. சம்சாரம் என்பது வீணே. இது எப்படி இருக்கு? நான் ரஜினிகாந்துடைய ஃபேன். சப்போஸ் ரஜினியா என் முன்னாடி வந்து நின்னா அப்படியே கட்டி பிடிச்சி முத்து கொடுத்துரு. அந்த அளவுக்கு நான் ஃபேன். நீ கூட யாருக்கோ ஃபேன் இல்ல? என்னடா அப்படி பாக்குற? கண்ணழகி கண்ணகி ஆட்டம் கண்ணீர் வடிக்கிறாளேன்னு பாக்குறியா? டேய், என் நாடகத்துல கண்ணுல இந்து மகா சமுத்திரத்தை படைக்கிற இந்த பாத்திரத்துக்கு இது சாதாரண கட்டம். சொல்லட்டுமாடா உச்ச கட்டம்? விழியிலே சேர துடிச்சே, நீ சேரம் வில்லிலே புருவாமச்சே. ஓர விழியிலே சேர துடிச்சே, நீ சேரம் வில்லிலே புருவாமச்சே. அடித்தாடி கட்ட இப்படித்தாண்டா அந்த தீபக் சாந்திய ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை செய்யறா. என்னைக்கு அவ கழுத்துல பூமாலை விழுந்ததோ அன்னைக்கே குரங்கு கையில மாட்ட பூமாலை ஆயிட்டா. நெடி ஏறுதா? முத குடிக்கக்குள்ள நெடி ஏறத்தான் செய்யும். ஒரு 4 நொடி கழிச்சா அப்போலாம் கூட இதுக்கு முன்னாடி ஆற்றாடா. அப்போலோ 11ல கூட 3க்கு தாண்டா போனான். நாம 3 ரவுண்டு தாண்டிட்டா அவனுக்கே போலாம். சாப்பிட ஹேவாட்ஸுக்கும் அவனுக்கு இடையில ஒரு பெரிய தத்துவமே இருக்குடா. எவன் ஒருத்தன் குடிக்க ஆரம்பிக்கிறானோ அவன் குடிகாரன் ஆகுறான். எவன் ஒருத்தன் குடிகாரன் ஆகுறானோ அவன் தூங்க எவன் ஒருத்தன் தூங்க ஆரம்பிக்கிறானோ அவன் பாவமே செய்யறது. எவன் ஒருத்தன் பாவமே செய்யறது இல்லையோ அவன் சொர்க்கத்துக்கே போவான். நாம குடிச்சுக்கிட்டே இருப்போம், சொர்க்கத்துக்கு போயிட்டே இருப்போம்.
சரி சரி போ. ஏன் அத்தா இப்படி குடிச்சு கெட்டு போறீங்க? கெட்டு போகணுங்கிறதுக்காகத்தானே நான் குடிக்கிறேன். ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். பாழா போன என்னால உன்னோட வாழ்க்கையும் பாழா போக வேண்டாம். தயவு செஞ்சு வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அது இந்த ஜென்மத்துல இல்லைங்க. இன உதிர்ந்த மரம் கூட வாழ்ந்துடணும். ஆனா பேரறிந்த மரம் தாலியே இல்லாம மனசளவுல உங்க மனைவியா வாழ்ந்துடுவேன். ஆனா வேற ஒருத்தரோட மனைவியா இப்பவும் சொல்றேன். நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஏற்கனவே நீங்க நிம்மதி இல்லாம இருக்கீங்க. நான் வேற அத அதிகப்படுத்த விரும்பல. நான் நாளைக்கு ஊருக்கு போலாம்னு இருக்கேன். சங்கீதா இன்னைக்கு ஊருக்கு போறான். பாவம் அந்த பொண்ணு. ஊர்ல இருந்து வரும்போது எதையோ நினைச்சிட்டு வந்தா. இப்ப எதையோ நினைச்சிட்டு ஊருக்கு போறா. ஸ்டேஷன் வரைக்கும் போலான்னு இருக்கோம். நீயும் வாயா. நான் எதுக்குக்கா? நீங்களே போயிட்டு வாங்க. ஏமா சங்கீதா, நீ ஏன் துணி துவைச்சு போடுற? வேற யாராவது இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? சீக்கிரம் வாமா. ரயிலுக்கு நேரமாச்சுல, பாவாடை தாவணிய மாத்திக்க. ஈரமா இருக்குல்ல. நீங்க நினைக்கிற அளவுக்கு ஈரமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்பா ரெட்டை ஜடை போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆரம்பத்துல ரெட்டை ஜடை போடலாம்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசியில ஒத்த ஜடையாவே ஆயிடுச்சு. ஒத்து வராத கதையா போயிடுச்சு. அதான் நான் ஊருக்கு போயிட்டு. சங்கீதா போலாமா? எதையாவது விட்டுட்டு போற, பாத்துக்கமா. உன்னை ஏத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடியல. சாந்திக்கு இடம் கொடுத்த இந்த இதயத்துல அமைதியே இல்லாம போயிடுச்சு. முதலாளிக்கு சாந்தினா பிடிக்கும், எனக்கு பிராந்தினா பிடிக்கும். எனக்கு குடிக்க மட்டும் தெரியாது சார், இடிக்கவும் தெரியும். என் மேல கை வச்சுட்டாடா, என் மேல கை வச்சுட்டா. கைய வந்தா அடுத்த கொண்டாட்டி மேல கைய வைப்ப. என்ன தாடி போடா பேடி. அடிவேடா எடியா வண்டிய. முழுதுக்கான போங்க போங்க போங்க. தெரியுமா வாம்பாடிப்பாங்க போயிட்டு போங்க போங்க. தான் போடுறேன். வாட்டர் கொண்டு வா. ஐ மீன் ஐஸ் வாட்டர்.
கேளுடி, உன்னோடு வாழ்ந்த சில காலம் போதும் சாந்தி ஒரு அடி, மண்ணோடு மறையும் நாள் வரை நிலைக்கும் சாந்தி 2வது அடி. இதுக்கு என்னடி அர்த்தம்? உனக்கே மனசு குத்துதா? போன் மணி அடிக்குது, போய் எடுடி. ஹலோ, நான் தாமா பேசுறேன். சாந்தி, சௌக்கியமா இருக்கியாமா? சௌக்கியமா இருக்கேன்ப்பா. ஏமா, மாப்பிள்ள உன்ன சந்தோஷமா வச்சிருக்காரா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காருப்பா. நீ சௌக்கியமா இருக்கியான்னு அடிக்கடி கடிதாசி போடுமா, இல்லன்னா அடிக்கடி போன் பண்ணுமா? அடிக்கு அடிதான்ப்பா, போன் பண்றேன். ராவெல்லாம் தனியா படுக்கிறதால ராவா அடிக்கிறேன்டி.